அடியேன் ராமானுஜதாசன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ராமானுஜ நூற்றந்தாதியில் 3வது பாசுரம் பார்ப்போமா? பேரியல் நெஞ்சே அடிபடிந்தேன் உன்னை, பேய்பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலத்தி பொருவு அரும் சீர் ஆரியின் செம்மை ராமானுஜ முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேரு உடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே. பண்புடைய மனமே, உன்னை வணங்குகின்றேன். இழிவானவர்களின் தொடர்பிலிருந்து என்னை விளக்கினாய். ஒப்பில்லாத குணங்கள் கொண்ட தூயவர்களுடன் பழகும் நேர்மை வாய்ந்த ராமானுஜரிடம் அன்பு கொள்வதில் உறுதியுடைய அடியவர்களின் கீழே என்னை சேர்ப்பித்தாய். இது நீ செய்த பெரும் உதவி. இனி நாம் காந்திமதி அம்மையார் கர்ப்பவதி ஆனாளா, பெரும்பூதூர் போனவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை பார்ப்போம் வாருங்கள். ஆழ்வார்கள் யாரும் தன்னை பாடவில்லையே என்ற ஏக்கம் பெரும்பூதூர் ஆதிகேசவனுக்கு நிறைய உண்டு. அந்த ஏக்கத்தை போக்க வைணவத்திற்கு ஓர் ஏற்றத்தை தர தனது இருப்பிடத்திலேயே வைணவத்தின் சக்கரவர்த்தியை ஆச்சாரியர்களுள் திலகமான ஸ்ரீ ராமானுஜரை தந்த பெருமை பெரும்பூதூர் பெருமான் ஆதிகேசவனுக்கே உண்டு. பெரும்பூதூர் ஆதிகேசவன் கோவில் கொடிமரத்தின் கீழே கேசவ சோமயாஜியும் காந்திமதி அம்மையாரும் விழுந்து வணங்கி தாம் அள்ளிக்கேணி சென்று வந்த நிகழ்வை எண்ணி அகமகிழ்ந்திருந்தனர். அப்போது காந்திமதி அம்மையார் தனது வயிற்றில் ஏதோ மாற்றம் உண்டாவதை உணர்ந்தாள். கணவனிடம் தனக்கு தலை சுற்றி மயக்கம் வருவதைப் போல் இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே கீழே விழுந்தாள். காந்திமதி, காந்திமதி, இத்தனை சோர்விலும் இவளது மேனி பொன்னிறமாய் ஜொலிக்கின்றதே, அள்ளிக்கேணியான் சொன்னதை ஆதிகேசவன் நிறைவேற்றுகிறான் போலிருக்கிறதே என்று மனதில் எண்ணியவாறு வைத்தியரிடம் அழைத்து செல்கிறார் சோமயாஜி. நாடி பிடித்து பார்த்த வைத்தியர், சுவாமி, நீங்கள் செய்த யாகம், பூஜை, பிரார்த்தனை எதுவும் வீண் போகவில்லை. தங்கள் மனைவி கருவுற்றிருக்கிறாள் என்பதை சொன்னார். இருவரின் மகிழ்ச்சிக்கும் எல்லை இல்லை. இருவரும் கண்ணீரால் வைத்தியருக்கு நன்றி சொல்லி தம்முடைய இல்லம் வந்தனர். காந்திமதி அம்மையாரின் அண்ணனான பெரிய திருமலை நம்பிக்கு இந்த இனிமையான செய்தியை சொல்லி அனுப்பினர். கருவுற்ற காந்திமதி அழகின் திருவுருவாய் தெரிந்தாள். பார்க்கடல் பரந்தாமன் கருவறை பணிக்குடத்தில் பள்ளி கொண்டிருப்பதை நினைக்கும் போதே அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி ஆடியது. 10 மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டுமா? இப்போதே நம் கையில் அவனை ஏந்தி கொஞ்சலாமே என்றெல்லாம் மனதில் எண்ணம் கொண்டாள். அதை கணவனிடம் கேட்டே விட்டாள். ஏன்னா, இன்னும் எத்தனை நாட்கள் பொறுக்க வேண்டும்? எனக்கு இந்த 10 மாதம் என்பது பெரிதாக தோன்றுகிறது அப்படி என்று தன் கணவனிடம் கூறினாள். நமக்கு இந்த ஒரு முறை 10 மாதங்கள் என்பதே தவிப்பில் ஆழ்த்துகிறது. பாவம் அந்த தேவகி எப்படிதான் 8 முறையும் பொறுமையுடன் இருந்தாளோ என்று தேவகி செய்த தியாகம், அவளின் காத்திருப்பு இவற்றை நினைத்து அவள்தான் சிறந்த தாய் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள். அந்த எம்பெருமான் அதித்தி, கௌசல்யா, தேவகி இப்படி இவர்களுக்கு கொடுத்த பெருமையை தனக்கும் கொடுத்ததை நினைத்து நன்றியும் பெருமையும் கொண்டாள். தன் கணவனிடம், ஏதோ என் வயிற்றில் பாம்பு நெளிவது போல் தோன்றுகிறது என்றாள். சோமயாஜியும், லக்ஷ்மணன், பலராமன் மாதிரி உனக்கு அந்த ஆதிசேஷனே பிறக்கப் போகிறானோ என்னவோ. வயிற்றில் உள்ள சிசு பூரணமாக வளரும் வரை பொறுமையாக இரு காந்திமதி என்று தன் மனைவியை, காந்திமதி, இது உனக்கு பேறு காலமில்லை. ஒரு புண்ணிய ஆத்மாவை பெற்றெடுக்கப் போகிறாய் நீ. அதற்காக நீ தவம் செய்ய வேண்டிய நேரம் இது. அதனால் அந்த எம்பெருமானின் நாமங்களை சொல்லிக்கொண்டு அந்த நல்ல நாள் வரும் வரை காத்திரு. கீதையில் அதர்மம் ஓங்கும் போது நான் பிறப்பேன் என்றானே கண்ணன், தர்மத்தை போதிக்க வரும் நாள் வரை நாம் காத்திருப்போம் என்றார். காந்திமதியும் அதை ஏற்றாள்.